அவங்களுக்கு கை அறுத்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான். பாருங்க நான் போட்டோஸ். நீங்க என்னைய பண்ண வச்சுட்டு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்கார்ந்து வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷன் காத்து வாங்க எல்லாருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருந்தோம் அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம் வீட்டுக்கு வந்துச்சு. இங்க வந்து வீடு கட்டணும், எது கட்டணும், அது இங்க வேலைக்கு போகும், அங்க யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கும். இதுதான் முக்கியம். வந்து அதுல படம் ஏதோ அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷன் ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம். அப்ப நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை. கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படியே நான் சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு நான் இது பண்றீங்க. அதுல இருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படிச்ச விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இது டே அடங்கி இப்படியே இருக்கு. அவங்களுக்கு பிடிக்கிற படம் ஆசா கமர்ஷியலா உங்களுக்கு தெரியும் என்ன நான் படம் நீங்க பண்ணியிருக்கீங்க. சாதாரணமா முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்கு சாப்பிடணும்ல பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எவன் ஜாம்பி படம் பண்றான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் எவன் பண்றான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அது ஒண்ணுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்ல. ஏன்னா நீங்க போட்ட சாப்பாடு, நீங்க போட்ட பிச்சை,